கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தர் சமூகத்திலே ஒரு வாக்கு தத்தத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு வார்த்தையை கர்த்தர் வைத்தார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று பெயரிட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 9வது நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு வாக்கு தத்தத்திற்காக நான் எதிர்பார்த்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே இந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை எனக்கு காண்பித்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவனுக்கு நாம் தேசத்திலே பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். நாம் தேசத்திலே பலுகும்படிக்கு, உங்களுடைய எதிரிகளுக்கு முன்பாக நீங்கள் பலுகும்படிக்கு, உங்களை விரோதிக்கிறவர்களுக்கு முன்பாக நீங்கள் பலுகும்படிக்கு, நீங்கள் குடியிருக்கிற இடத்திலே நீங்கள் பலுகும்படிக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் இடம் உண்டாக்கினேன், இடம் உண்டாக்கினேன். கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் ஒரு இடத்தை உங்களுக்கு உண்டாக்க போகிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய இடத்தை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்க போகிறார். ஏற்கனவே இருக்கிற இடங்களிலே தடுமாறலாம், ஏற்கனவே இருக்கிற இடங்களிலே நஷ்டத்தை பார்த்திருக்கலாம், ஏற்கனவே இருக்கிற இடத்திலே சில ஆசீர்வாதங்களை பார்த்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்று தெளிவா வாக்கு கொடுக்கிறார். நீ பல்லுகும்படிக்கு, இதுவரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இடம் நீங்கள் வாழும்படி, இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இடம் நீங்கள் ஜீவித்திருக்கும்படி, ஆனால் இனி இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களுக்கு இடம் உண்டாக்க போகிறார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு இடத்தை உண்டு பண்ண போகிறார். உங்கள் மேல் பொறாமைப்படுகிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு இடம் உண்டாக்க போகிறார். கர்த்தர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். நீ பலுகும்படிக்கு நான் உனக்கு ஒரு இடத்தை உண்டு பண்ணுவேன். நீங்கள் வேலை செய்கிற ஒரு இடத்துல ஒரு ஸ்பேஸ், உங்களுக்கான ஒரு இடம் நிச்சயமாய் உண்டாகும். நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல ஒரு இடம் உங்களுக்காக ஒதுக்கப்படும். இதுவரையிலும் உங்களுக்கு எந்த இடத்தையும் கொடுக்காமல் தடுத்து நிறுத்தி இருக்கலாம். இதுவரையிலும் எந்த இடமும் உங்களுக்கு வாய்க்காமல் இருக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்பேஸ், ஒரு இடம் எனக்கு கிடைக்குமா, அந்த இடத்துல நான் சைன் பண்றதுக்கு, அந்த இடத்துல வாழ்றதற்கு, அந்த இடத்துல என்னுடைய காரியத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸை நான் பண்றதற்கு ஏதாவது ஒரு இடம் எனக்கு கிடைக்குமா, ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா? ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே இத்தனை நாட்களும் எந்த இடமும் அப்படி அமையாமல் நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சிட்டே இருக்கலாம். நீங்க எந்த இடம் உங்களுக்கு கிடைக்காம உங்களுடைய நாட்கள் ரொம்ப வீணாயிட்டே போகலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், வாக்கு மாறாதவர், இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ பெருகும்படிக்கு நான் ஒரு இடத்தை, ஒரு ஸ்பேஸ் உனக்காக உண்டு பண்ணுவேன். பெரிய மனிதர்கள் நடுவிலே உங்களுக்காக, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. உங்கள் பிள்ளைகள் பெருகும்படியாய் கர்த்தர் ஒரு இடத்தை கர்த்தர் தரப்போறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் கர்த்தர் ஒரு இடத்தை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். நீங்கள் சுகமாய் குடியிருப்பதற்கு ஆண்டவர் ஒரு இடத்தை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா, நாம் பல்லுகும்படிக்கு இடத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அதுவரையிலையும் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே அநேக
இடங்கள் இருந்தாலும் எல்லா இடத்திலையும் துரத்தப்படுகிற அனுபவம். எந்த இடமும் அவருக்கு நிலைவரமான ஒரு இடமா இல்லை. எந்த இடத்திலையும் அவர் அடிச்சு துரத்தப்பட்டுட்டே இருந்தாரு. அந்த இடம் மாத்தி இந்த இடம் மாத்தி இப்படியே அலைஞ்சு திருந்துட்டு இருந்த அந்த மனுஷன் இப்ப என்ன சொல்றான்னா, அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். ஏற்கனவே ஏசேக்கு என்கிற ஒரு இடம் அவர்களுடைய இடம் தான். ஆனா அந்த இடம் அவனுக்கு கிடைக்கல. அதற்கு பிறகு சித்னா, அந்த இடத்திற்கும் அவன் தான் சட்டப்படி உரிமையாளர். ஆனா அந்த இடமும் அவங்களுக்கு கிடைக்கல. வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய தகப்பனாருடைய இடம் இந்த பிள்ளைக்கு கிடைக்கல. அது அவங்க அப்பாவுடைய இடம். ஏசேக்கு என்கிறது ஆபிரகாமுடைய இடம், சித்னா என்கிறது ஆபிரகாமுடைய இடம். ஆபிரகாம் அந்த இடத்திலே சுத்தி இருக்கிற இடத்தை எல்லாம் நடந்து அதை வேலி போட்டு அதில் விவசாயம் பண்ணி அந்த இடத்திற்கு சென்டர்ல ஒரு நல்ல நீரூற்றை, ஒரு பெரிய கிணறை தோண்டி அந்த கிணத்துல இருக்கிற தண்ணீர்னால அந்த இடத்துல ஃபுல்லா வேலை செய்து அந்த கிணறு அவங்களுக்கு ஒரு பெரிய பத்திரத்தை போல இவ்வளவு இடத்திலிருந்து இவ்வளவு இடம் வரைக்கும் இந்த மனுஷனுக்கு சொந்தமாயிருச்சுன்னு ஏசேக்குல எழுதினது. ஆனா அங்கே இருக்கிற அத்தனை மனிதர்களும் என்ன செஞ்சாங்கன்னா, இவன் கண்டுபிடிக்க கூடாது, இந்த மனுஷனுக்கு இது போக கூடாது அப்படின்னு சொல்லி இந்த துறவை என்ன பண்ணிட்டாங்கன்னா மூடி போட்டாங்க. அப்போ மூடி போட்டாச்சு அப்படின்னு சொன்னா அதை நம்மளால தெரியாது. பொதுவாக ஒரு இடத்தை நம்ம வாங்கணும்னா அந்த இடத்திற்கு மிக முக்கியமானது என்னன்னா பத்திரம் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த பத்திரத்துல தான் இந்த அளவெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கும். எந்த ஏரியாவிலிருந்து எந்த ஏரியா வரைக்கும் நமக்கு சுத்தி இருக்கிற எந்த இடம் பவுண்டரி, இது எல்லாமே அந்த பத்திரத்துல எழுதப்படும். இன்னைக்கு நம்ம கையில எப்படி பத்திரம் இருக்குதோ அன்னைக்கு இருக்கிற காலத்துல அவர்களுடைய பத்திரமே என்னன்னா இந்த நீரூற்று தான் அவங்களுக்கு பத்திரம், இந்த துறவு தான் அவர்களுக்கு பத்திரமா இருந்துச்சு. அவர்கள் ஒரு ஏரியாவை வளைச்சு போட்டு அதுல ஃபென்சிங் போட்டு அதனுடைய அளவுகளை கீழே பாறையில அவங்க பொறிச்சு எழுதி இருப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவனுடைய பிள்ளை அந்த இடத்தை எடுக்கணும்னு முயற்சி எடுக்கும் போது அந்த ஊரார் சேர்ந்து அந்த துறவை தூர்த்து போட்டாரு. அப்படின்னா மூடி போட்டாங்க. நீ கண்டுபிடிச்சு பாரு, நீ எடுத்து பாரு. ஆனா இந்த ஈசாக்குக்குள்ள இருந்த ஒரு அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தகப்பனார் அனுபவிச்ச, தன்னுடைய தகப்பனார் கஷ்டப்பட்டு உண்டாக்கின அந்த துறவை அவன் தோண்டணும்னு நினைச்சான். இல்ல, இந்த இடத்துல தான் இருக்கும், இந்த இடத்துல தான் தண்ணி இருக்கும், இந்த இடத்துல தான் எங்க அப்பா தோண்டி இருப்பாரு, அதை தோண்டி பார்த்துட்டோம்னா நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆட்களை ஏற்பாடு பண்ணி அவனே அந்த காரியத்தை செய்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஜெபத்துல வந்திருக்கிற நம்ம இந்த ஈசாக்குனுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். மூடப்பட்ட துறவுகள் நிறைய இருக்கிறது. அது எல்லாத்தையும் தூர்வாருவதற்கு, அது எல்லாத்தையும் மறுபடியும் எடுப்பதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். நான் நம்புகிறேன் 10 வருடங்களுக்கு முன்பாக இருந்த பரிசுத்தவான்களுடைய அபிஷேகம் இனி நமக்கு கிடைக்கப்பட போகிறது. ஒரு 50 வருடத்திற்கு முன்பாக நம்ம நிறைய புத்தகங்களில் வாசிக்கிறோம், நம்ம நிறைய செய்திகளில் வாசிக்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் இருந்தாரு, அந்த தேவ மனுஷனுடைய கரத்தினால இவ்வளோ அற்புதம் நடந்துச்சு, இந்த தேவ மனுஷன் மரித்த ஒரு சடலத்தை உயிரோட எழுப்பினாரு, இந்த தேவ மனுஷன் கண்ணை மூடி ஜெபிக்கும் போது அவருடைய காரியம் எல்லாம் அப்படியே வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் நம்முடைய தேசத்துல வாழ்ந்திருக்கிறார்கள். நீங்க கன்னியாகுமரி பக்கத்துல போயிட்டீங்கன்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மரம் பட்டு போய் இருக்கிறது. அந்த மரம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்த நாட்களிலே அங்க இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து அவர் அந்த மரத்துல கட்டி வச்சு அவரை அடிச்சிட்டாங்க. அடிச்ச அந்த மரம் அவ்வளவுதான், அப்பவே பட்டு போயிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது அந்த இடத்துல இருக்குன்றாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நிறைய பரிசுத்தவான்களுடைய தோண்டப்படாத துறவுகள் நிறைய ஆங்காங்கே கிடக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் அப்படி இருந்திருக்காங்க, நம்முடைய முன்னோர்களுடைய காரியத்தில் இருந்திருக்கிறாங்க. சாதாரணமானவர்கள் எல்லாம் பெரிய பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. ஆண்டவரை நம்பினதுனால அவங்க பெரிய லட்சியத்திற்கு நேராய் போயிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒருவேளை அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மங்கி இருக்கலாம், அந்த அபிஷேகம் எங்கே எங்கே என்று பலர் கேட்டிருக்கலாம். ஆனா இந்த ஈசாக்கு அமைதியா இருக்கல்ல. இந்த ஈசாக்கு தன்னுடைய ஞானம் வந்த உடனே அவர் செஞ்சது என்ன அப்படின்னா, தன்னுடைய தகப்பனார் தோண்டினது, தன்னுடைய
தகப்பனார் அனுபவித்தது, தன்னுடைய தகப்பனார் வேலை செய்த அந்த துறவு எங்கெல்லாம் மூடப்பட்டு கிடக்கிறதோ அது எல்லாத்தையும் மறுபடியும் தோண்ட ஆரம்பித்தார். நான் நம்புகிறேன் நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். அந்த பரிசுத்தவான்களுடைய அபிஷேகம் எங்கே? அந்த தேவனுடைய மனிதனுடைய அபிஷேகம் எங்கே? நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளை, நிறைய குடும்பத்தை கர்த்தர் இந்த 100 நாளைக்குள்ள கர்த்தர் உருவாக்க போகிறார். எப்படி உருவாக்க போறார்னா, தோண்டப்பட்ட நிறைய துறவுகள் உங்கள் மூலமாய் அது ஹல்லேலூயா மறுபடியும் எடுக்கப்படுகிறது, மறுபடியும் தூர்வாரப்படுகிறது, மறுபடியும் அதிலிருந்த நன்மையை நாம் புசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 50 ஆண்டுகளுக்கு முன்பாக, 100 ஆண்டுகளுக்கு முன்பாக என் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட எழுப்புதலை பார்த்தாரோ, பரிசுத்தவான்களை பார்த்தாரோ, ஜனங்களை பார்த்தாரோ, அப்படிப்பட்டவர்கள் மறுபடியும் எழும்ப போகிறார்கள். நம்முடைய திருச்சபையிலிருந்து எழும்ப போகிறார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற குடும்பங்களிலிருந்து எழும்ப போகிறார்கள். ஓ ஹல்லேலூயா, ஆமென். அந்த வல்லமைகளை எழுப்புவதற்கு ஆண்டவர் நம்மை கிருபையாய் பயன்படுத்த போகிறார். கைகளை அப்படியே மேல உயர்த்தி சத்தமாய் ஆண்டவரிடத்துல சொல்லலாம், அப்பா இல்லை, அந்த மாதிரி மூடப்பட்ட துறவுகளை நான் தோண்ட போறேன். ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டின யோசேப்புகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிற யோபுகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். எஸ்தர் ராஜாத்திகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். நம்மிடத்திலே அப்படி உண்டு. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதற்காகத்தான் ஆண்டவர் இன்று அபிஷேகிக்கிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். உன் மூலமாய் விழுந்து போன நிறையத்தை கர்த்தர் எழுப்ப போகிறார். உங்க மூலமாய் கர்த்தர் பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிதாக்களுடைய அற்புதத்தை நாம் பார்க்க போகிறோம். தாவீதுனுடைய காலத்தில் கர்த்தர் செய்ததை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. உங்க குடும்பத்தில் யாருக்கும் இல்லாத ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தரப்போகிறார். நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். நீங்கள் அந்த அபிஷேகத்திற்காக ஜெபிப்பீர்கள். அந்த அபிஷேகம் உங்களுக்கு திரும்பி வரும். நீங்கள் அந்த இடத்திலிருந்து தூர்வாரும் போது தண்ணீரை காண்பீர்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்னைக்கு இந்த அபிஷேகத்திற்காக தான் நம்ம ஜெபிக்கணும். இந்த இடத்துல வேதம் சொல்லுது, இந்த ஈசாக்கினிடத்துல இருந்த பெரிய அபிஷேகம் என்னன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு இடத்தை உண்டு பண்ணுவேன். அப்போ தன்னுடைய தகப்பனார் அதை அனுபவித்ததை இவங்க மூடுனதை இவங்க தோன்றாங்க பாருங்க. ஆனா அது அவனுக்கு வீணா போகல, அது கிடைக்காம போகல. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஏசேக்கிலே தண்ணீரை கண்டார்கள். ஆனாலும் என்னன்னா, அங்க இருக்கிற சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே திரும்பவும் அவனுடைய ஏசேக்கில் அவன் தோன்றின துறவை வாக்குவாதம் பண்ணினார்கள். இல்ல, இது எங்களுடையதான், நாங்க தான் இதை அனுபவிப்போம், நீ எங்கேயாவது போயிரு, நீ வெளியே போயிரு. சில நேரத்தில் நம்ம உழைச்சிருப்போம், நம்ம அதை வெளியே கொண்டு வந்திருப்போம். அந்த பிசினஸ் வருவதற்கு நீங்க தான் காரணமா இருந்திருப்பீங்க. அந்த ஆசீர்வாதத்திற்கு நீங்க தான் காரணமா இருப்பீங்க. உங்க குடும்பத்தில் அந்த சொத்தை பாதுகாத்தது நீங்களா தான் இருப்பீங்க. எல்லா வேலையும் செஞ்சுட்டு கடைசியில் ஆசீர்வாதம் என்று ஒன்று வரும்போது யாரோ ஒருத்தர் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். உங்களை வேண்டான்னு தூக்கி போட்டிருக்கலாம். நீ எல்லாம் இதுல வரக்கூடாது, உனக்கெல்லாம் இதுல சம்பந்தமே இல்லை, நீ எதுக்கு இங்க வர்ற அப்படின்னு கேட்டு உங்களை 3வது மனுஷர்களை போல ஒருவேளை நடத்தலாம். ஆனா இதை பார்த்த உடனே ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் சோர்ந்து போவாங்க. பாருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல அம்மாவனுடைய சொத்து ஒரு 1/2 ஏக்கரோ இல்லைன்னா ஒரு 10 சென்ட் இடமோ தங்களுக்கு கிடைக்காம வேற யாருக்காவது ஒருத்தருக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த கேஸ் அதுல போட்டு அதுல வாக்குவாதம் பண்ணி அதுலயே தங்களுடைய நாட்களை அப்படியே வீணடிப்பாங்க, வருஷங்களை வீணடிப்பாங்க, பணத்தை நிறைய செலவு பண்ணுவாங்க. ஆனா ஈசாக்கு ஒரு முடிவெடுத்தான். என்ன முடிவெடுத்தான் அப்படின்னு சொன்னா, இந்த துறவு அவர்களுடையது என்று அவர்கள் வாக்குவாதம் பண்ணினதுனால அப்படியே அவங்களிடத்துல தூக்கி போட்டுட்டு என்ன மறுபடியும் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒருவரால முடியும்.
என்னை நடத்துறதுக்கு ஒருவரால முடியும். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரையோ ஒருத்தட்ட கர்த்தர் தெளிவா பேசுறாரு. உங்கள்கிட்ட இருக்கிற அபிஷேகம் ஊரையே கர்த்தர், உலகத்திலேயே கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த போகிறார். அவர்களிடத்தில் இருக்கிறது என்ன, அவர்கள் கொடுக்க போகிறது என்ன, அவர்கள் உங்களுக்கு தரப்போகிறது என்ன, அது கொஞ்சம்தான். ஆனா ஆண்டவர் நினைச்சாருன்னா உங்க கையை பிளஸ் பண்ணி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் சத்துருக்களை காட்டிலும் உங்களை பெருக பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த ஈசாக்கினிடத்திலே இருந்த முதல் அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தகப்பனாருடைய நாட்களிலே தூர்த்து போட்டதை, அப்படின்னா மூடி போட்டதை திரும்ப அவன் தோண்டி தண்ணீரை கண்டான். இரண்டாவது, இந்த ஈசாக்கினிடத்திலே இருந்த இரண்டாவது அபிஷேகம் என்ன அப்படின்னா, வாக்குவாதம்னு ஒன்று வந்த உடனே, சண்டைன்னு ஒன்று வந்த உடனே, பிரச்சனைன்னு ஒன்று வந்த உடனே, நான் நம்புறேன் விஷன் வந்து யாருக்குள்ள இருக்கு அப்படின்னா ஈசாக்குக்குள்ள இருக்குது. திறமை யாருக்குள்ள இருக்குன்னா ஈசாக்குக்குள்ள இருக்குது. எல்லாரும் போய் துறவை கண்டுபிடிச்சுக்கிட மாட்டாங்க. எல்லாரும் போய் அந்த இடத்துல தண்ணீரை தோன்றணும்னா தண்ணீர் வந்துடாது. அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் இருக்குது, அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகம் ஈசாக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. பாருங்க, நம்ம வந்து நிறைய பேர் வீடு கட்டும் போது, நிறைய பேர் இன்னும் விவசாயம் பண்றதுக்கு போர்வெல் போடும்போது, சும்மா வந்து போர்வெலை எந்த இடத்துலையும் போட்டுற முடியாது. அந்த மூலையில போடு, இந்த மூலையில போடுன்னு சொல்ல முடியாது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி எந்த இடத்துல இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. தண்ணி எந்த இடத்துல ஓட்டம் அதிகமா இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. அப்போ அந்த சரியான இடத்தை, அந்த சரியான பாயிண்ட கண்டுபிடிச்சு அந்த இடத்துல அங்க போர்வெல் போட்டாங்கன்னா, நம்முடைய பூமிக்கடியில நிறைய வந்து தண்ணீர் ஓட்டங்கள் இருக்கிறது. அந்த இடத்துல இருந்து நமக்கு தேவையான தண்ணி கிடைக்குது. ஆனா அது எல்லாரும், நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆகும். நிறைய பேர் அதை கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் உங்களிடத்திலே இருக்கிறதை 1000 புடுங்கட்டும், 1000 எடுத்துட்டு போகட்டும். ஆனா உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற திறமை அது வித்தியாசமானது. உங்களுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் அது வித்தியாசமானது. ஈசாக்கு ஏசேக்கில் துறவை தோண்டினாலும் தண்ணி வரும், சித்தினாவில் தோண்டினாலும் தண்ணி வரும், ரகபோத்தில் தோண்டினாலும் ஈசாக்கு தோண்டுவான். ஆனால் நல்ல கைகளை மேல தட்டி, அதே போலதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க மேல அந்த ஈசாக்குனுடைய அபிஷேகம் இப்பொழுது 1000 மடங்கு வந்து அப்படியே இறங்குவதாக, அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக. நீங்க எந்த இடத்துல போய் நின்னாலும், நீங்க எந்த வேலையை செஞ்சாலும், நீங்க எந்த காரியத்துல கை வச்சாலும், நீங்க எந்த காரியத்தை செய்கிறீர்களோ அது வாய்க்கணும், அது வாய்க்கணும், அது நல்லா வரணும். இதுவரைக்கும் இந்த ஜெபத்திற்கு முன்னாடி நீங்க கரம் வச்சது ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், கரம் வச்சது வீணா போயிருக்கலாம். ஆனா ஏசப்பா இன்னைக்கு ஒரு ஞானத்தை தராரு. கைகளை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க, முழு பலத்தோட கேளுங்க. ஏசப்பா, அந்த ஈசாக்குனுடைய அபிஷேகம் எனக்கு வரட்டும் என்று கேளுங்க, கேளுங்க. எஸ் எஸ் ப்ரே. இப்போ அதை விடாப்புடியா பேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. வாலிப தம்பி கேட்டு பெற்றுக்கொள்ளு, தங்கச்சி கேட்டு பெற்றுக்கொள்ளு. இல்ல, இது ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங், இது ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதம். இனி அது நடக்காது. இனி தோல்வி இல்ல, இனி ஃபெயிலியர் இல்ல, இனி உன் கை கீழே போகாது, இனி உன் கை நஷ்டமாகாது. சொல்லுங்க சொல்லுங்க, அந்த சாபத்தை உடைக்கிறேன். எங்க அப்பாட்ட இருந்த அந்த சாபத்தை உடைக்கிறேன், எங்க அம்மாட்ட இருந்த அந்த சாபத்தை உடைக்கிறேன். எங்க முன்னோர்கள் கை வச்சு எதுவும் நல்லா இல்லாம போச்சு எனக்கு தெரியும். எங்க அப்பா கை வச்சு எல்லாம் நஷ்டமாயிடுச்சு எனக்கு தெரியும். ஆனா இப்போ பரலோக தேவனே, என் கைகளை உங்களுக்கு நேராக உயர்த்துறேன். என்ன பிளஸ் பண்ணணும், என்ன ஆசீர்வதிக்கணும், எனக்கு ஒரு நன்மையை நீங்க தரணும். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலுகவும் உன்னை பெருகவும் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம், எதை செஞ்சாலும் வாய்க்க பண்ணுகிற தெய்வம், எதை செஞ்சாலும் பிளஸ் பண்ணுகிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்?
ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஈசாக்கினிடத்தில் இருந்த அபிஷேகத்தை பாருங்க, அவ்வளோ மகிமையான அபிஷேகமா இருக்குது. சரி, எவ்வளோ நல்ல ஒரு அபிஷேகம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய மைண்ட் தோண்டப்பட்ட மூடப்பட்ட துறவுகள் எல்லாம் தோண்டுது. அப்படி நான் நம்புறேன், இன்னைக்கு இந்த 9வது நாள் பிரேயர் முடியும் போது உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளே அந்த ஸ்பிரிட் அப்படியே மூவ் ஆகணும். நான் அப்படிதான் ஜெபிக்கிறேன். கடந்த பல மாதங்களாக ஒரு காரியத்தை வச்சு ஜெபிக்கிறேன். அகைன் லார்ட், அகைன் லார்ட். அந்த வார்த்தையை என்னுடைய இருதயத்திலிருந்து சொல்லிட்டே இருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். எனக்கு ஜான் வெஸ்லியினுடைய ஐயா ஜான் வெஸ்லி அவருடைய அந்த சாட்சி என்னை ரொம்ப அசைத்தது. பில்லி கிரஹாமனுடைய அந்த சாட்சி என்ன அசைத்தது. ஜான் வெஸ்லி ஜெபம் பண்ண அந்த இடத்துல 2 குழி இருந்த அந்த இடத்துல பில்லி கிரஹாம் முழங்கால் படியிட்டு அகைன் லார்ட், அகைன் லார்ட், மீண்டும் ஒரு விசை, இன்னொரு ஜான் வெஸ்லி உங்களுக்காக உண்டு, இன்னொரு ஜான் வெஸ்லி உங்களுக்காக நிப்பேன் அப்படின்னு சொல்லி கத்துனாரு. அன்னைக்கு எல்லாம் மூடப்பட்ட காலம், அந்த காலத்துல எழுப்புதல் இல்லாத காலம், அந்த காலம் சபைகள் வளராத காலம், அந்த காலத்துல நிறைய ஊழியங்கள் நடக்காத காலம், அந்த காலம் ரொம்ப மங்கின காலமா இருந்துச்சு. ஆனா அந்த காலத்துல தான் பில்லி கிரஹாம் போய் ஜான் வெஸ்லி ஏற்கனவே இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து இவ்வளவு பெரிய ஊழியத்தை செஞ்சாரு. அந்த மாதிரி ஒரு நபரா நான் மாறணும். அகைன் லார்ட், அகைன் லார்ட் அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணீரோடு அழுத அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த பில்லி கிரஹாமை கர்த்தர் மிகப்பெரிய அப்போஸ்தலனாய், மிகப்பெரிய சுவிசேஷகனாய், இந்த உலகத்தை கலக்கிற ஒரு தேவ ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்றினார். அதனால இந்த சாட்சியை கேட்டதிலிருந்து நானும் மறுபடியும் அப்படிதான் சொல்றேன். என் இருதயத்துக்குள்ள இருந்து ஒரு வார்த்தை வந்துட்டே இருக்குது. அகைன் லார்ட், அகைன் லார்ட். இந்த தேசத்திலே உமக்காய் சாட்சியாய் எழும்பின பரிசுத்தவான்களைப் போல என்னையும் எழுப்புவீராக. ஜெப வீரர்களைப் போல என்னையும் எழுப்புவீராக. அற்புதங்களை உங்க அம்மக்காய் செய்கிற ஊழியக்காரனுடைய அந்த இடத்திலே என்னையும் நீர் கொண்டு வருவீராக. என்னை நம்புவீராக. தோண்டப்பட்ட துறவுகளை நான் உமக்காக, அது மூடப்பட்ட துறவுகளை தோண்டணும்னு நான் ஜெபம் பண்றேன். நான் நம்புறேன், என்னிடத்திலே இருக்கிற அந்த ஆவி உங்களை பற்றி பிடிக்கட்டும். அந்த தேவனிடத்திலிருந்து வந்த அந்த மகிமை, உங்க பலவீனத்தை பார்க்காதீங்க, உங்க பின்னணியை பார்க்காதீங்க, இந்த சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள அந்த தரிசனத்தை வைக்க வைக்க அது எல்லாம் மாறி போகும். கர்த்தர் உங்களை எரிய வைத்து, கர்த்தர் உங்களை கொழுந்து விட்டு எரிய வைத்து, அதற்கு பிறகுதான் இந்த உலகத்தை விட்டு கர்த்தர் எடுத்துக்கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஈசாக்கினிடத்துல அபிஷேகம், அவனுடைய கண்ணு மட்டும் விட்டுருக்கலாம். அவ்வளவுதான். இவன்கிட்ட போய் அவன் சண்டை போடுவான், திருப்பி வேண்டாம் அதெல்லாம் போய் அது தோண்டிட்டு இருக்கணும். நம்ம வேணா ஒரு புதுசா போய் பார்ப்போமா, நமக்கு தகுந்த மாதிரி ஒன்று பார்க்கணும்னு நினைக்கவே இல்லை. பாருங்க, அவனுடைய கண்ணு ஆபிரகாம் தோன்றது மேல போகுது. அப்போ நீங்க மறந்துடக்கூடாது. நம்பர் 1, இன்னைக்கு முழுக்க நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நம்பர் 2, இரண்டாவதாக நான் சொன்னது மாதிரி இந்த ஈசாக்கினிடத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய பிளஸிங் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல முட்டுக்கட்டை போடுறாங்க, இந்த இடத்துல முட்டுக்கட்டு போடுறாங்க. நீ இங்க வரக்கூடாது, நீ இதை பண்ணக்கூடாது, நீ இதை செய்யக்கூடாது, உனக்கு என்ன அருகதை இருக்குது, உனக்கு என்ன தைரியம் இருக்குது, நீ யாரு, நீ எங்க இருந்து வந்தவன். அப்போ எங்க போனாலும் இந்த ஈசாக்குக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டே இருக்கிறாங்க, தடைய போட்டுட்டே இருக்கிறாங்க. அவ்வளவுதான். தடை போட்ட உடனே நம்மளை வாழ விட மாட்டாங்க போல தெரியுது, நம்மளை இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய விட மாட்டாங்க போல தெரியுது, நம்ம இதுக்கு லாயக்கே இல்லை போல தெரியுது, இது அவங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகும், நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைச்சு இந்த ஈசாக்கு விடாம, ஒரு வழியை நீ அடைச்சியாப்பா, ஒரு பாதையை நீ அடைச்சியாப்பா, நான் ஆராதிக்கிற தேவன் நீ ஒரு வழியை அடைச்சா எனக்காக 7 வழியை திறப்பாரு. ஒரு பிசினஸ் நீ அடைச்சா 7 எனக்காக திறப்பாரு. ஒரு ஊழியத்தை நீ அடைச்சா கர்த்தர் எனக்காக 7 திறப்பாரு. ஒரு சூழ்நிலையை நீ அடைச்சேன்னா கர்த்தர் எனக்காக 7 திறக்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். நான் நம்புறேன், ஆண்டவர் உங்க நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு, தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. மகனே, மகளே, ஒன்று செய். அதையே பார்த்துட்டு இருக்காதீங்க, அதையே பார்த்துட்டு இருக்காதீங்க.
சிலருடைய வாழ்க்கை இதிலேயே அழிஞ்சு போயிடுச்சு பாருங்க. யாராவது ஒருத்தர் எதை புடுங்கிட்டாங்களா எடுத்துட்டாங்களா விட்டு கொடுக்கறதுக்கு சில நேரத்தில் மனசே இருக்காது. நான் நம்புறேன் கடினம்தான், கஷ்டம்தான். நீ உங்களுக்குள்ளதை நீங்க எப்படி விட்டு கொடுப்பீங்க? நீங்க கஷ்டப்பட்டதை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? நீங்க உழைச்சதை எப்படி விட்டு கொடுப்பீங்க? உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அவங்க மட்டும் சொகுசா வச்சு அனுபவிப்பாங்க, நீங்க ஒன்றும் இல்லாம போகணுமா? அப்படிப்பட்ட எண்ணங்கள் மனுஷ ரீதியா உங்களுக்குள்ள வர்றது உண்மைதான், இயற்கை தான், அதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம என்னதான் இருந்தாலும் அதுல கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறனால நம்ம மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க ஒண்ணு நினைச்சுக்குங்க, சில காரியங்கள் நமக்கு ஃபைட் பண்றது பிரச்சனை இல்லை. ஆனா அது வராதுன்னு தெரியும் போது, அது காலதாமதம் ஆகுதுன்னு தெரியும் போது, அதுக்கு பின்னாடி ஓடுனா சமாதானம் போகுது, அதுக்கு பின்னாடி போனா ஒரு வெற்றியும் தெரியலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்காம நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த ஈசாக்கை போல ஏசேக்க மூடிட்டாலும் நான் நெக்ஸ்ட் சித்தனாவுக்கு போவேன். சித்தனாவை நான் மூடிட்டாலும் நான் ரகபோத்துக்கு போவேன். எனக்கு சித்தனாவை மூடலாம், எனக்கு ஏசேக்க மூடலாம், ஆனா கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற ரகபோத்தை ஒருவராலும் இன்று கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்காக ஒரு ரகபோத், உங்களுக்காக ஒரு ரகபோத், உங்களுக்காக ஒரு ரகபோத், உங்களுக்காக ஒரு ரகபோத். அடைக்கப்பட்ட வாசல்கள் உங்களுக்காக திறக்க போகிறது. கைகளை எல்லாம் மேல தட்டி எல்லா ஏசேக்கு சித்தனா இன்றையோடு முடிய போகுது. ரகபோத்த கர்த்தர் தர போகிறார், ரகபோத்த கர்த்தர் தர போகிறார். நீங்க கையிட்டு செய்கிறது வாய்க்க போகிறது. ஆண்டவர் வாய்க்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அவர்களை பார்க்கலும், சத்துருக்களை பார்க்கலும், மூடி போடுகிறவர்களை பார்க்கலும், பிடுங்கினவர்களை பார்க்கலும் உங்களை கர்த்தர் பல மடங்கு அப்பா கொடுத்ததை விட, அம்மாவுடைய பார்ட்டிஷனை விட, உங்க சொந்தக்காரங்க கொடுக்கிற பார்ட்டிஷனை விட என் ஏசப்பா உங்களுக்கு தர்றது, எங்க ஏசப்பா உங்களுக்கு தர்றது அவங்க யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு பெருசா இருக்கும். நம்புறவங்க கைகளை மேல தட்டி ஆமென்.